இதோ இவங்கலாம் ரொம்ப ஆர்வமா எத எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? மாதா குளம். ஏன்னா இதோட வரலாறு அத்தனை பழமையானது. 16ஆம் நூற்றாண்டுல பால் கொண்டு செல்லும் இடையர் சிறுவன் இங்க இருந்த குளத்தாங்கரையில ஓய்வெடுத்ததாகவும், அந்த சிறுவன் கிட்ட மேரி மாதா தன் குழந்தையோட வந்து பால் கேட்டதாகவும், பின் விளைவுகள யோசிக்காம கருணையோட அந்த சிறுவன் மாதாவுக்கு பால் பானைய கொடுத்ததாகவும் இங்க நம்பிக்கைகள் இருக்கு. அந்த சிறுவன் ஓய்வெடுத்த குளம் தான் இப்போ மாதா குளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு கிணறு போல தான் இருக்கும். ஆனா இதுல இருந்து வரக்கூடிய தண்ணீர மக்கள் புனிதமாக நினைக்கிறாங்க. நூற்றாண்டுகள் பழமையான இந்த ஊற்று நான் சின்ன வயசுல இருந்தப்போலாம் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. அத பார்க்க முடிஞ்சது. அதுல நிறைய பேர் நாணயங்கள்லாம் போடுவாங்க. ஆனா இப்போ பார்க்குற மாதிரி இல்ல. ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு துளை வழியா அத பார்க்க மாட்டோமா அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா அத எட்டி பார்ப்பாங்க. இத பார்க்க தான் பல நாடுகள்ல இருந்தும், மாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க. நீங்க வேளாங்கண்ணி இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்களா? இந்த இடத்த பார்த்திருக்கிறீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்ய தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.